கலீல் ஜிப்ரான் எழுதிய புத்தகத்தில் அல் முஸ்தஃபாவிடம் வலியை பற்றி சொல்லி கேட்கிறாள் ஒரு பெண். அந்த வலியை பற்றின புரிதலை இப்போது நாம் பார்ப்போம். அல் முஸ்தஃபாவிடம் ஒரு பெண் பேசினாள். எங்களுக்கு வலியை பற்றி சொல்லுங்கள். அல் முஸ்தஃபா கூறினார், உங்கள் ஓட்டை பிளப்பதுதான் உங்கள் வலி. உங்கள் புரிதலை சுற்றி கொண்டுள்ள ஓட்டை. பழத்தின் கல் கூட உடைய வேண்டும். அதன் இதயம் சூரியனின் முன் நிற்க. ஆகவே நீ வலியை உணர வேண்டும். உங்கள் இதயத்தை ஆச்சரியப்படுத்துதலில் வைக்க வேண்டும். தின வாழ்க்கையின் ஆச்சரியங்கள் மேல் உங்கள் வலி உங்கள் சந்தோஷத்தை விட ஆச்சரியப்படுவதற்கு குறைவானது போல தெரியாது. உங்கள் இதயத்தில் மாறி வரும் பருவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வயல்களை கடந்து போகும் மாறி மாறி வரும் பருவங்களை ஏற்பது போல் அமைதியாக கூர்ந்து பாருங்கள். உங்கள் துக்கத்தின் குளிர்காலங்களை. பெரும்பாலான உங்கள் வலிகள் நீங்களே தேர்ந்தெடுப்பவை. அது கசப்பு மருந்து. உங்களுக்குள் உள்ள மருத்துவர் உங்கள் சுய நல வியாதியை தீர்க்க உதவுவது அது. ஆகவே மருத்துவரை நம்புங்கள். அவரது மருந்தை அமைதியாக தெளிவான மனநிலையுடன் அருந்துங்கள். அவரது கரங்கள் கனமானது, கடுமையானது என்றாலும் நம்மால் காண முடியாதவரின் அன்பு கரங்களால் வழிநடத்தப்படுவது. அவர் கொண்டு வரும் கிண்ணம் உங்கள் உதடுகளை சுட்டாலும் அது செய்யப்பட்டிருக்கும் களிமண் அதை செய்த குயவனால் ஈரப்பதமாக்கப்பட்டது, அவனது புனித கண்ணீரால். இப்போது இதை பார்க்கும்போது கலீல் ஜிப்ரான் போன்ற வகையான மனிதனுக்கு கூட ஆழ பதிந்த ஆணாதிக்க மனப்பான்மையை மறப்பது மிக கஷ்டமான காரியம் என்று தெரிகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அல் முஸ்தஃபா கூறப்போகும் வாக்கியங்கள் ஒரு வகையில் சரியானதுதான். ஆனாலும் கூட அவை மிக முக்கியமானத சிலவற்றை தவற விட்டுவிட்டன. அல் முஸ்தஃபா இந்த கேள்வியை எழுப்பியது ஒரு பெண் என்பதை மறந்துவிட்டார். அவரது பதில் பொதுவானதாய் உள்ளது. ஆண் பெண் இருவருக்கும் பொருந்துவதாய் உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், பெண் உலகம் அனுபவிக்கும் வலியையும் வேதனையையும் ஆணுக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு பெண்ணுக்கு தெரியும். அதனால்தான் அல் முஸ்தஃபா கேள்விக்கு மட்டுமே பதில் கூறியுள்ளார். கேள்வி கேட்டவருக்கு அல்ல என்று நான் சொல்கிறேன். கேள்வி கேட்டவருக்கு பதிலளிக்காவிடில் பதில் எத்தனை ஆழமான சரியான பதிலாக இருந்தாலும் மேலோட்டமான பதிலே ஆகும். அப்படிப்பட்ட பதில் தத்துவ ரீதியானதாய் தகவல் சொல்வதாய் மட்டுமே ஆகிவிடும். அந்த பதிலில் ஆண் பெண்ணுக்கு என்ன செய்தான் என்ற உள்ளார்ந்த பார்வை இல்லை. இது ஒரு நாளைய கேள்வி அல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களாய் கேட்கப்படும் கேள்வி. இதை கூட சொல்லவில்லை அவர். அதற்கு பதிலாக இந்த பூசாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்து வருவதையே செய்கிறார் அவர். அதாவது ஆறுதல் சொல்வது. இந்த அழகான வரிகளின் பின்னால் வெறும் ஆறுதலை தவிர வேறு எதுவும் இருக்க முடியுமா என்ன? ஆனால் ஆறுதல் உண்மைக்கு மாற்றாக முடியாது. அப்போது ஒரு பெண் பேசினாள். அதிசயமாக இல்லையா? அங்கிருந்த முழு கூட்டத்திற்கும் எந்த ஆணுக்கும் ஏன் வலியை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. இது தற்செயலானதா? இல்லை, ஒரு காலம் இல்லை. அந்த பெண் கேட்ட இந்த கேள்வி மிகவும் அர்த்தமுள்ளது. எங்களுக்கு வலியை பற்றி சொல்லுங்கள். ஏனெனில் பெண்ணுக்கு மட்டுமே தெரியும் வலியின் வலிமை என்னவென்று. எவ்வளவு காயங்களை அவள் சுமக்கிறாள், எவ்வளவு விதமான அடிமைத்தனத்தை சுமக்கிறாள். அவள் உடலால், மனதால், ஆத்மாவால் அவள்தான் வேதனைப்பட்டவள். இன்னும் பட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவளது இருப்பின் மிக ஆழமான மையப்பகுதியில் கூட அவளுக்கு வலி இருக்கிறது. எந்த ஆணுக்குமே ஆழமான வலி உனக்குள் போய் உன் தன்மானத்தை, உன் பெருமையை, உன் மனிதத்தன்மையை அழித்துவிடும் என்பது தெரியவே தெரியாது. அல் முஸ்தஃபா கூறினார், உன் ஓட்டை பிளப்பது உங்கள் வலி, உங்கள் புரிதலை சுற்றி கொண்டுள்ள ஓட்டை. சரியான பதில் அல்ல இது. இது மிக மேலோட்டமாக இருக்கிறது. இதனால் சில சமயம் கலீல் ஜிப்ரானை பற்றியே எனக்கு அவமானகரமாக போய்விடுகிறது.
எந்த முட்டாளும் இதை சொல்லலாம். கலீல் ஜிப்ரான் தகுதிக்கு உகந்ததாக இது இல்லை. உங்கள் வழி உங்கள் ஓட்டை பிளப்பது, உங்கள் புரிதலை சுற்றியுள்ள ஓட்டை. இது மிக 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 சாதாரணமான ஒரு பொதுவான பதிலாகத்தான் அமைந்திருக்கிறது. பழத்தின் கல் கூட உடைய வேண்டும், அதன் இதயம் சூரியனின் முன் நிற்க. ஆகவே நீ வழியை உணர வேண்டும். நான் இந்த கூற்றை நான் வெறுக்கிறேன், நீ இந்த வழி அனுபவம் பெற வேண்டும் என்ற கருத்தை அவர் ஆதரிக்கிறார். இது உண்மை போல இருக்கும், ஆனால் கட்டாயம் உண்மையே அல்ல. இது உண்மையுடன் தொடர்புடையதுதான். இது ஒரு பயங்கர வலியையும் வேதனையையும் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்காவிட்டால், அந்த வேதனையில் விதை சாகாவிட்டால் மரம் பிறக்கவே பிறக்காது. அடர்ந்த பசுமையும் அழகிய பூக்களும் தோன்றவே முடியாது. ஆனால் இந்த விதையையும் அதன் வீர மரணத்தையும் அதற்கு என்னவென்றே தெரியாத மரம் பிறக்க அழிந்ததையும் யார் நினைவில் வைக்கிறார்கள்? இது உண்மைதான். ஆனால் இப்போது உங்கள் புரிதலை சுற்றியுள்ள ஓட்டை வலியும் வேதனையும் பட்டு உடைந்து உங்கள் புரிதலுக்கு விடுதலை அளிக்கும் போது கண்டிப்பாக வலி இருக்கும். ஆனால் ஓடு என்பது என்ன? இதுபோலத்தான் கவிஞர்கள் சிலுவையில் அறையப்படுவதில் இருந்து தப்பித்து கொள்கிறார்கள். அவர் ஓடு என்பது எது என்பதை சரியாக விளக்கியிருக்க வேண்டுமல்லவா? எல்லா அறிவும், உங்கள் எல்லா கட்டுத்திட்டங்களும், உங்கள் முழு வளர்ப்பும், கல்வி அறிவும், உங்கள் சமுதாயமும் நாகரிகமும், இவை எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஓடு. அது உங்களையும் உங்கள் புரிந்து கொள்ளும் திறனையும் சிறைப்படுத்தி உள்ளது. ஆனால் அவர் அந்த ஓடு என்பதற்கு என்ன பொருள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கௌதம புத்தர் ஒரு ஆண். அவரது சிறந்த சீடர்கள் மகா காஷ்யப், ஷாரிபுத்தா, முகாலியன் எல்லோரும் ஆண்களே. விழிப்புணர்வை இதே நிலைக்கு எழுப்பக்கூடிய ஒரே ஒரு பெண் சீடர் கூடவா இல்லை? ஆனால் பெண்களுக்கு தீட்சை தரக்கூட மறுத்தவர் தானே கௌதம புத்தர். பெண்கள் மனித குலமே அல்ல போலும், மனித குலத்தை விட தாழ்ந்த வேறொரு குலம் போலும். எனவே ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? முதலில் அவர்கள் ஆண்களாய் மாறி வரட்டும். கௌதம புத்தரின் கருத்துப்படி ஆண் ஒரு முச்சந்தி நிலை. அங்கிருந்து அவன் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், வரலாம். ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் இப்படி எங்கு வேண்டுமானாலும். ஆனால் பெண்ணை பற்றி குறிப்பிடவே இல்லை. அவள் ஒரு முச்சந்தி அல்ல, மாறாக அவள் வெறும் இருட்டு சந்து. எந்த நகராட்சியும் விளக்கு கூட போடாத சந்து. அது எங்கேயும் போவதில்லை. ஆண் ஒரு திறந்த நெடுஞ்சாலை. ஆகவே பெண் திறந்த நெடுஞ்சாலை ஆகட்டும். முதலில் அவள் ஆணாகட்டும். ஆண் உடலில் பிறக்கட்டும். பிறகு அவளுக்கு முக்தி தரலாம் என சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது. அல் முஸ்தபா கூறுகிறார், ஆகவே நீ வழியை உணர வேண்டும். எதற்காக? பெண் முக்தி அடைய முடியாது என்றால் வலியை மட்டுமே ஏன் அவள் அனுபவிக்க வேண்டும்? அவள் தங்கமல்ல, நெருப்பில் போட்டு புடமிட்டால் சுத்தமாவதற்கு. உங்கள் இதயத்தை ஆச்சரியப்படுத்துதலில் வைக்க வேண்டும். தின வாழ்க்கையின் ஆச்சரியங்களின் மேல் உங்கள் வலி உங்கள் சந்தோஷத்தை விட ஆச்சரியப்படுத்துவதற்கு குறைவானது போல தெரியாது. இது உண்மைதான். ஆனால் சில சமயம் உண்மை மிகவும் ஆபத்தானதாக மாறிவிடுகிறது. இரண்டு பக்கமும் கூரிய முனையுள்ள கத்தி போன்றது. ஒரு பக்கம் அது காக்கிறது, மறுபக்கம் அது அழிக்கவும் செய்கிறது. இது உண்மை. அதாவது உங்கள் கண்களில் நீங்கள் ஆச்சரியத்தை வைத்தால் வலி கூட அதற்கே உரிய இனிப்புடன் கூடியது, அதற்கே உரிய அதன் சந்தோஷத்துடன் கூடியது, அதற்கே உரிய அதன் ஆச்சரியத்துடன் கூடியது என்பதை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அறிந்து. ஆனால் வினோதமான உண்மை என்னவென்றால், பெண் எப்போதும் ஒரு குழந்தையைப் போல ஆணை விட ஆச்சரிய உணர்வு அதிகம் உடையவள். ஆண் எப்போதும் அறிவின் பின் செல்பவன். மேலும் எது அறிவு என்பது ஆச்சரியத்தை இழந்துவிடும் வழியே. விஞ்ஞானத்தின் முழு முயற்சியும் வாழ்வதன் மர்மத்தை உடைத்து விடுவதுதான். அறிவியல் என்கிற சொல்வுக்கு அறிவு என்பதே பொருள். ஆகவே
எந்த அளவு உனக்கு விஷயம் தெரிந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு வியப்படைவது குறைந்து விடுகிறது என்பதே உண்மையாகிறது.